ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் முகவரி. இந்த படம் 2000த்துல ரிலீஸ் ஆனுச்சு. பிப்ரவரி 19 அன்னைக்கு. இந்த படத்துல அஜித் சார், ஜோதிகா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைரக்டர் வி.இசட் துரை அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்துட்டு ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு கேரக்டர்லயும், ஜோதிகா மேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜி அப்படின்ற கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அஜித் சார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க வீட்ல வந்துட்டு அவங்களோட அண்ணனா இருக்கக்கூடிய சிவா அப்படின்றவர் தான் ஃபேமிலி பொறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்காங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களையும் பார்த்துக்கணும், அஜித் சாரையும் இவங்க தான் பார்த்துக்கணும். 2 தங்கச்சிங்க வேற இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்துட்டு அவருடைய டிகிரி படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவருக்கு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுவார் இந்த படத்தில். அவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காம நழுவி நழுவி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்தாலும், வேற ஒரு வேலைக்கு நான் போக மாட்டேன். என்னுடைய இத்தனை நாள் எய்மை மட்டும்தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரே பிடியில் வந்து நிற்பார். அப்போ பார்த்தீங்கன்னா, விஜி அப்படின்ற கேரக்டர் உள்ள ஜோதிகா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க 2 பேரும். கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜோதிகாவுமே அவருடைய அந்த வேலை, அவருடைய எய்ம் என்ன, அவருடைய லட்சியத்துக்காக அவர் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவங்க ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எல்லாருமே இவர் எந்த ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்லா பார்த்துப்பாங்க. இவருடைய செலவையும் சேர்த்து அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருக்கும். இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு வாய்ப்பு ஒன்றோட அவர் வந்து போவார். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு கெட்ட சகுனமா தெரியுது. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த படத்த வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. அதனால இவருக்கு ரொம்ப நம்பிக்கையா போனவரும் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருவாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவங்க ஃபேமிலிலயும் போய் பேசிருவாங்க. இதுல என்னன்னா, ஜோதிகாவோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய, அதாவது அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அக்காவை வச்சுட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுவாங்க. அப்போ ஜோதிகா அவங்களுடைய அப்பா வந்து பேசுவார் அஜித் சார் கிட்ட, நீங்க தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் ஒரு வேலை வாங்கி தரேன், நீங்க அதை பார்த்துட்டு ஃபேமிலியே பார்த்துக்கோங்க, இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். இந்த விஷயம் அஜித் சாருக்கு வந்து பிடிக்காது. வேணாம், நீ வந்து வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த லவ்வையே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய எய்ம், அவருடைய லட்சியத்து மேலே அவர் ரொம்பவே குறிக்கோளாக வந்து இருப்பார். அதை தான் அடைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி. இதில் 2 பேரோட லவ் வேற கொஞ்சம் இதாக போயிடும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவருடைய அண்ணனுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் கூட அவங்க வீட்டில் உள்ள 2 தங்கச்சிங்க வேலைக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுப்பாங்களே தவிர, இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ வந்து வேலைக்கு போனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அது இவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அப்போ நம்ம இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இவருக்கு படத்துக்கும் ஒரு வாய்ப்பு வரும். வந்ததுக்கப்புறமா ஜோதிகாவுக்கும் அஜித் சாருக்கும் வந்துட்டு மறுபடியும் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு நல்ல பெரிய மியூசிக் டைரக்டராக ஆன மாதிரி இந்த படத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க. என்னதான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் அதில் விடாமுயற்சியோடு இருந்து நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து விடாமல் திருப்பி திருப்பி அதுக்கு ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி படம் தான் இந்த படம். ஃபேமிலியோடயே எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவின்னு சொல்லலாம்.